ரஷ்ய அதிபர் புட்டின் விரைவில் உயிரிழந்து விடுவார். உக்ரைன் அதிபர் ஜெலான்ஸ்கி பரபரப்பு தகவல். ரஷ்ய அதிபர் புட்டின் விரைவில் இறக்கப் போகிறார் என உக்ரைன் அதிபர் ஜெலான்ஸ்கி தெரிவித்த கருத்து சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. பாரிஸில் நடைபெறவுள்ள உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் விவகாரம் குறித்த பேச்சுவார்த்தைக்கு முன்பாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரனும் உக்ரைன் அதிபர் ஜெலான்ஸ்கியும் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ஜெலான்ஸ்கி, ரஷ்ய அதிபருக்கு குணப்படுத்த முடியாத நோய் உள்ளதாக பரவி வரும் செய்தி மிகவும் உண்மையானது என கூறியுள்ளார். எனவே அவர் விரைவில் சாகப் போகிறார் என கூறி பரபரப்பை ஏற்படுத்தினார். வீங்கிய முகம் மற்றும் உடல் நடுக்கம் போன்ற அறிகுறிகள் புட்டினிடம் தென்படுவதாகவும் ஜெலான்ஸ்கி தெரிவித்தார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் ஆண்டு கணக்கில் தொடர்ந்து வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர ஒரு பக்கம் அமெரிக்கா தீவிரமாக முயன்று வருகிறது. அதே நேரம் மறுபுறம் உக்ரைன் அதிபர் ஜெலான்ஸ்கி தொடர்ச்சியாக ரஷ்யாவை விமர்சித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில்தான் ரஷ்ய அதிபர் புட்டின் சீக்கிரம் உயிரிழந்து விடுவார் என்று ஜெலான்ஸ்கி கூறியது பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. இதற்கிடையே உக்ரைன் அதிபர் ஜெலான்ஸ்கி சமீபத்தில் தி கியூ இண்டிபெண்டன்ட் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் ரஷ்ய அதிபர் புட்டின் சீக்கிரம் உயிரிழந்து விடுவார் என கூறியுள்ளது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. புட்டின் உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் அவருக்கு கேன்சர் இருப்பதாகவும் தகவல்கள் பரவி வரும் நிலையில் ஜெலான்ஸ்கி இந்த கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா மத்தியஸ்தத்தை தொடர்ந்து பகுதி போர் நிறுத்தம் செய்ய ரஷ்யாவும் உக்ரைனும் சில நாட்களுக்கு முன்புதான் ஒப்புக்கொண்டது. இந்த சூழலில்தான் திடீரென உக்ரைன் அதிபர் ஜெலான்ஸ்கி இந்த கருத்துக்களை கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், இப்போதே சர்வதேச அரங்கில் ரஷ்யா தனித்து விடப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் புட்டினுக்கு அமெரிக்கா உதவக்கூடாது. அதுதான் மிகவும் முக்கியம். இது ஆபத்தானது என்று நான் நினைக்கிறேன். உலகிற்கே மிகவும் ஆபத்தான தருணங்களில் ஒன்றாகும். எங்களை பற்றி ரஷ்யா தொடர்ந்து பொய்யான தகவல்களை பரப்பி வருகிறது. ஆனால் அதை எதிர்த்து நாங்கள் போராடுவோம். ரஷ்யா எப்படி இந்த பொய்களை பரப்ப முயன்றாலும் அதை எதிர்த்து போராடுவோம். எங்களுக்கு வேறு வழியும் இல்லை. இந்த சூழலில் நாம் செய்யக்கூடிய ஒரே விஷயம் தொடர்ந்து உண்மையை பரப்புவதுதான். போர்க்களத்தில் நமக்காக நாம் போராடுகிறோம் என்பதை உதாரணங்களுடன் நிரூபிக்க வேண்டும் என ஜெலான்ஸ்கி தெரிவித்துள்ளார். புட்டின் உடல்நிலை குறித்த ஜெலான்ஸ்கியின் கருத்துக்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அதே நேரம் புட்டின் உடல்நிலை தொடர்பாக கடந்த சில ஆண்டுகளாகவே பல்வேறு தகவல்கள் பரவி வருகிறது. அவரது உடல்நிலை மோசமாக இருப்பதாகவும் அவர் விரைவில் உயிரிழக்கவும் வாய்ப்பிருப்பதாகவும் தகவல் பரவி வருவது குறிப்பிடத்தக்கது.